குழந்தைகள், கர்ப்பிணிகள் உள்ளிட்டோர் நண்பகல் 12 மணியிலிருந்து 3 மணி வரை வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் கேட்டுக் கொண்டுள்ளார். கோடை காலத்தையொட்டி திமுக சார்பில் சைதாப்பேட்டையில் 7 இடங்களில் குளிர்ந்த குடிநீர் வழங்கும் இயந்திரம் திறந்து வைக்கப்பட்டது. இந்த இயந்திரத்தை நடிகர் சூரி திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய மா சுப்பிரமணியன், MC ராஜா மாணவர் புது விடுதியை வரும் 14ஆம் தேதி முதல்வர் திறந்து வைக்க உள்ளதாக கூறினார். வெயில் காலத்தில் காஃபி, டீ, மது இதெல்லாம் எடுத்துக்க கூடாது. மது வேணான்றீங்க, கடையெல்லாம் திறந்துருக்கேன்னாரு. கடையில் மெடிக்கல் ஷாப்பில் போனால் விஷம் கூட இருக்கு, அது வேணும்னா தானே எடுத்துக்கலாம். அதனால எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிறது தான் அந்த பகுத்தறிவு. குழந்தைகள், கர்ப்பிணி தாய்மார்கள், வயது முதிர்ந்தவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள், இவங்க இந்த வெயில் காலம் முடிகிற வரைக்கும் காலையில் அது பகல் 12 மணிலிருந்து பிற்பகல் 3 மணி வரைக்கும் வெயிலில் வரதை தவிர்த்துக்கணும். பூமியில் வர உயிரிழந்தவங்க எல்லாத்துக்குமே நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம மட்டும் கிடையாது, தாவரங்கள், விலங்குகள், பறவைகள்னு எல்லாருமே நமக்கு ரொம்ப முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு உங்க வீட்டில் வாசல்லையோ, ஜன்னல்லையோ, இல்லை பால்கனிலையோ சும்மா தண்ணி அதுக்கும் வைங்க, வயதாச்சுங்களுக்கு தண்ணி வைங்க.